அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத் என்பது வரையறையற்றதாக இருக்கின்றது. ஆனால் இன்று உடைய காலத்திலே நாம் பார்க்க வேண்டும், கொடுக்கக்கூடிய நிஅமத்தை அவன் கொடுக்கின்றான். ஆனால் ஏன் அவன் பிடுங்குகின்றான், ஏன் அவன் எடுத்துக்கொள்கின்றான் என்பதை ஏன் சற்று யோசிக்கவில்லை என்றால், நீங்கள் இந்த 3 விஷயத்தை பேணாத காரணத்தினால் நான் எடுத்துக்கொள்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதாவது கொடுக்கக்கூடிய நிஅமத்திற்கு வரம்பு மீறுதல் கூடாது. அல்லாஹ் சொன்ன விதிக்கு உட்பட்டு நட வேண்டும். அவன் சொல்லாததை நீங்கள் செய்யக்கூடாது. மாறாக நீங்கள் வரம்பு மீறினீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த நிஅமத்தை பிடுங்கப்படும். இரண்டாவதாக கொடுக்கக்கூடிய நிஅமத்திற்கு பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அந்த நிஅமத்தை வைத்து மற்றவர்களுக்கு உதவலாம், நன்மையான காரியங்களை செய்யலாம், நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர அந்த நிஅமத்தை வைத்து நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்றால், கொடுக்கக்கூடிய நிஅமத்திற்கு நீங்கள் பாவத்தை விளைத்தீர்கள் என்றால் உங்களுடைய நிஅமத்துகள் பிடுங்கப்படும். மூன்றாவதாக கொடுக்கக்கூடிய நிஅமத்திற்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும். என் ரப்பி என்னை பொருளாதார ரீதியால நன்றாக வைத்திருக்கின்றான், இன்னும் பல்வேறு வாழ்வாதாரத்தில் நன்றாக வைத்திருக்கின்றான் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும், நன்றி செலுத்தி வாழ வேண்டும். இவ்வாறாக இந்த 3 விஷயத்தை நாம் செய்து வாழ்ந்தோம் என்றால் நம்மளுடைய நிஅமத்துக்கள் நம் கபூர் வரையும் செல்லும் வரையிலும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நாம் நிஅமத்துக்களை தக்க வைப்பதனுடைய விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த 3 விஷயத்தையும் செய்து வாழக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.